Hello everyone, I'm Naveen. Welcome to Nanoji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சூதுகவம் பார்ட் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். பட் லேட் ரிவ்யூ. ஸோ அதுக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சூதுகவம் பார்ட் 2 யாரெல்லாம் சூதுகவம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்க வந்தீங்களோ எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன தோணும்னா, என்னடா பார்த்த படத்தையே பார்க்குறோம், எடுத்ததே எடுத்து வச்சிருக்காருங்க, என்ன ஆர்டிஸ்ட் தான் வேற, நடிக்கிறவங்க தான் வேற, அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா தோணும். யாரெல்லாம் சூதுகம் பார்ட் 1 நான் பார்க்கவே இல்லை, ஸோ அதுக்குள்ள இந்த படம் பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்திருக்கணுமே, எனக்கு புரியவே இல்லை, அப்படி யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எதுக்குடா இந்த படத்துக்கு பார்ட் 2 வச்சிங்க அப்படிதாங்க கேட்பாங்க. எக்ஸாக்டா இந்த படத்துக்கு ஏன்டா பார்ட் 2 பேர் வச்சிங்க, அதுதான் அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா படம் வந்துட்டு பார்க்காதவங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா எக்ஸாக்டா தான் இருக்கும், அந்த பேட்டர்ன் எக்ஸாக்டா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் இருக்கு ஸ்டாரியே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லீட் ரோல் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து விஜய் சேதுபதி பண்ணுவாரு. சரிங்களா? இந்த படத்தை நம்ம மிர்ச்சி சிவா பண்ணுவாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அழகா தான் எலிவேட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் மேனரிசம், அவரோட ஸ்டைல், சிவாவோட ஸ்டைல் இருக்கும்ல, அவர் ஸ்டைல்ல சொல்ற ஜோக்கு, அந்த கேரக்டர் அழகா கொண்டு போயிருக்காரு. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் சொல்லுவேன் இந்த கேரக்டருக்கு. சரிங்களா? வேற ஆள் போட்டுருக்கோமே அந்த மாதிரி தோணவே இல்லை. மிர்ச்சி சிவா விஜய் சேதுபதிக்கு அடுத்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பா மிர்ச்சி சிவா தான் சொல்லுவேன். நல்லாவே கொண்டு போயிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காரு. ஸோ அவரு கூட இருப்பாங்களே, விஜய் சேதுபதி கூட இருப்பாங்களே நம்ம பாபி சினிமா, நம்ம ரமேஷ் தில்லா, அப்புறம் வந்துட்டு நம்ம அசோக் செல்வன், இவங்க கூட இருப்பாங்களே அந்த ஹீரோயின். சரிங்களா? அந்த மாயமா இருக்கிற ஒரு ஹீரோயின், அந்த கேங் ஒரு கூட இருக்கும்ல, அதே கேங் இங்கதான் இருக்கு. பட் ஆர்டிஸ்ட் வேற. சரிங்களா? அதே கடத்தெல்லாம் பண்றாங்க, கடத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் அடிச்சு காசு தான் கேட்கறாங்க. இந்த விஜய் சேதுபதி ஸ்டைல்ல ஒரு மிரட்டாம அந்த ஒரு டீசனான விதத்துல காசு கேட்பாரு தெரியுமா, மிரட்டாம டீசனா விதத்துல காசு கேட்பாரு தெரியுமா, அதே மாதிரிதான் மிர்ச்சி சிவா இங்கேயும் பண்றாங்க, பார்ட் 2ல இந்த படத்துலயும் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. பட் இந்த படத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹியூமரை தாண்டி அங்கங்க பாலிடிக்ஸ் பேசப்படுது. ஸோ பாலிடிக்ஸ்ல அங்கங்க வந்துட்டு ஆளை தாக்குறாங்கன்னு அந்த டைலாக்ஸ்ல தெரியுது யாரும் சொல்றாங்க அப்படின்னு. பட் கொஞ்சம் அதிகமா பேசப்பட்டிருக்கு பாலிடிக்ஸ் வைஸ். அதர்வைஸ் வந்துட்டு படம் வந்துட்டு ஒண்ணுதான். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வந்துட்டு கருணாகரன் அவங்க அப்பா MS பாஸ்கர் இருப்பார்ல, அவர் பாலிடிக்ஸ்ல இருப்பாரு, கட்சிக்காக அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கும். பட் அதுவும் ஃபன்னா தான் இருக்கும். பட் இந்த படத்துல ஃபன்னா தான் இருக்கும், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். பாலிடிக்ஸ் அந்த ஜானர், பாலிடிக்ஸ் ஜானர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஹியூமர் வந்துட்டு ஒரு கரெக்டான மீட்ல தான் இருக்குன்னு சொல்லலாங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க பார்ட் 1 பார்த்தாலும் சரி, பார்க்காம இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பார்த்தீங்கன்னா ஃபன்னா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். மிர்ச்சி சிவா யாருக்கெல்லாம் வந்து ஃபேனா இருக்காங்களோ கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா பிடிக்குங்க. சரிங்களா? பட் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் தடவை பார்க்குற மாதிரி தான் இங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? மற்றபடி படம் வந்துட்டு கிளீனா இருக்கு, செம்ம ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சூதுகவன் பார்ட் 2 இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சு. That's the video guys. So see you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.